நேற்று நைட்டு டின்னருக்கு பண்ண இட்லி கொஞ்சம் மீந்தனால காலைல இட்லி உப்புமா தான் அப்படின்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணியாச்சு. காலைல இட்லி உப்புமா பண்ண போகிறேன்னு சொன்னதுலேருந்து என் பொண்ணை கையிலேயே பிடிக்க முடியல. நான் இட்லியை பிக்கிறேன், நான் வெங்காயம் அரிகிறேன், நான் உப்பு போடுறேன், நான் எண்ணெய் ஊற்றுறேன்னு கிச்சனையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. நான் வேறு அவளை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் ட்ரெஸ்ஸை நினச்சிக்காதடா அப்படின்னா நான் பார்த்துக்கிறேம்மா, நான் பண்ணிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு பிள்ளை இன்றைக்கி காலையிலேயே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி உப்புமா பண்ணிவிட்டு மதியத்துக்கு சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுட்டு வரப்போ வந்துட்டு தயிர் வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் கிளாஸுக்கு போனேன். ஆனால் கிளாஸுக்கு போகிறப்ப இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த 1 மந்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேச்சு வாக்கில் என்ன பண்ணீங்க சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது எப்பயுமே சொல்லுவேன் இதான் பண்ணேன் மதியத்துக்கு அப்படின்னு. இன்றைக்கி சாப்பாடு மட்டும் தாக்கா செஞ்சேன், இன்றைக்கி செம்ம டயர்டு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னேன். சரி வரப்போ வீட்டுக்கு வந்து பாய் சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி நானும் போகிறப்ப வீட்டுக்கு போய் பாய் சொன்னால் கையோடு வந்துட்டு முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல்னு எல்லாமே கொடுத்து விட்டாங்க. ஸோ உண்மையாகவே இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக மதிய சாப்பாடு சூப்பராக போணுச்சு.